எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 தோழிகள் பத்திய கதைய பார்க்க போறோம். கமலா, கார்த்திகா அப்படின்னு 2 தோழிகள் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா படிச்சுட்டு வராங்க. கல்யாண வயசு வந்த உடனே 2 பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. சில வருடங்கள் கழிச்சு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா சந்திக்கிறாங்க. 2 பேத்துடைய எண்ணங்களும் எப்படிப்பட்டதுன்னா, வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கணும், தேய்ச்சதே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி பேசிக்குவாங்க. இவங்க ஒண்ணா சந்திச்ச உடனே கமலா கார்த்திகாவை பார்த்து கேட்குறா, நீ எப்படி இருக்க அப்படின்னு. கார்த்திகா சொல்றா, நான் ரொம்ப பிரமாதமா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன், நாத்தனாரு மாமியார் இவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு, பசங்களை சமாளிச்சுட்டு, வீட்டுக்காரரை சமாளிச்சுட்டு, வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு, இதுக்கே நேரம் சரியா இருக்கு. எப்படி இருப்பேன்? அப்படியே தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் எப்படி சாதிக்கணும்னு நினைச்சோம், இப்போ பாரு கல்யாணம் ஆயிட்டா அவ்வளோதான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆயிடுதுல்ல, எங்கே போய் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கறது சொல்லு, உனக்கு எப்படி லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி கமலா கேட்குறான். அதுக்கு கார்த்திகை பதில் பேசாம ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, உனக்கு மரகதவல்லிங்கிற ஒரு ஆத்தரை பற்றி தெரியுமா அப்படின்னு. தெரியும், ரீசெண்டாக வந்த ஆத்தர் தானே, அவங்க ரொம்ப அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல, பக்கத்துல எல்லாம் பேசிக்கிட்டாங்க, நான் படிச்சதில்லை. உனக்கு தான் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்குமே, அவங்களாம் உனக்கும் ரொம்ப பிடிக்குமா, அவங்க ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கமலா கேட்குறான். அப்போ கார்த்திகா சொல்கிறான், இல்லை அந்த ஆத்தரே நான் தான். அதை கேட்ட உடனே கமலாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொல்ற? அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான். எனிவே ஹாப்பி ஃபார் யூ. அப்போ கார்த்திகா சொல்கிறான், அப்படி கிடையாது, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கும் இருக்கு, இருந்தது. சொல்லப்போனா ஒரு காலகட்டம் வந்தது, என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக ஒருத்தர் ஒரு வேலை செய்யும் போது நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் கஷ்டப்படணும்னு இதை செஞ்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டுட்டேன்னா நான் தோத்துருவேன், நீ ஜெயிச்சிருவ. நான் எப்போ கஷ்டப்படணும், எப்போ சிரிக்கணும், எப்போ அழணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த வாய்ப்பை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கவனத்தை திசை திருப்பினேன், என்னோட சிந்தனைகளை திசை திருப்பினேன். எனக்கான நேரத்தை நான் தேடி பிடிக்க ஆரம்பித்தேன். ஒன்றா காலையில் நேரமாக எழுந்திரிப்பேன், இல்லை நைட் லேட்டாக படுப்பேன், இல்லை ஒரு வேலையை செய்யறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகுது அப்படின்னா அதை 25 minutesலேயே முடிக்கணும். 25 நிமிஷத்தில் முடிச்சுட்டு மீதி 5 நிமிஷத்தை எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் இப்படின்னு சொல்லி நான் என்னையவே நான் செதுக்கிக்கிட்டேன். சொல்லப்போனால் இது ஒரே நாளில் நடந்துடலை, ஆனால் சில காலங்கள் நான் இப்படியே பண்ண எனக்கான நேரம் அதிகமாக கிடைக்கிறத நான் பார்த்தேன். 10 நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சேன், எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கூட கிடைச்சிது. இது போதாதா, தினசரி நமக்காக ஒரு 1 மணி நேரம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கூட நம்மளால் எவ்வளோ சாதிக்க முடியுங்கிறதுக்கு இப்போ நானே ஒரு உதாரணம். இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த கமலாவுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கலை. கார்த்திகா மறுபடியும் சொல்கிறா, உனக்கு ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப பிடிக்கும், தையல்னா அவ்வளோ பிடிக்கும், புதுசாக அத்தனை எங்களுக்கு நீ செஞ்சுட்டு கொடுத்துருக்க காலேஜ் டைம்லேயே. அப்பயே உன்னால் அதை இப்போ செய்ய முடியாது. உன் கவனத்தை நீயும் மாற்று, சிந்தனையை மாற்று, கண்டிப்பாக நீயும் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டோன்னே கமலா மனசில் ஒரு நம்பிக்கை பிறகுது. நன்றி கார்த்திகா, சரியான நேரத்தில் என்னை நீ வழி நடத்தியிருக்க, நானும் கண்டிப்பாக என்னோட சூழ்நிலையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கமலா சொல்கிறான். நாமளும் நமக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு நம்மளுடைய சிந்தனையையும் கவனத்தையும் திசை திருப்புவோம். வெற்றி பாதையில் ஒன்றா பயணிக்கலாம். அடுத்த பதிவில் நம்ம வேறொரு சிந்தனையை பற்றி பார்க்கலாம்.